அது வந்து ஒரு ரயில் பயணம். ஒரு ஆங்கிலேய பத்திரிகையாளர் போகிறாரு. எதிர்த்தரப்புல வந்து ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு. இரவு உணவுக்கான நேரம் வருகிறது. அப்போ வந்து இந்த முஸ்லீம் என்ன பண்ணா உணவு பிரிக்கிறாரு. அந்த உணவு பிரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. எதிரில் உள்ளவரை பார்த்து. அவர் வந்து இல்ல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. உடனே ஒரு பொடி வச்சுட்டாரு. என்னன்னா சரி அவர் இப்போ கொஞ்சம் சாப்பிட மாட்டார் போல தெரியுது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் பிரிக்கிறாரு. இப்ப வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்ப இவர் சொன்னாரு, இல்லைங்க நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட முடியாது. அவர் அந்த ஆங்கிலேய பத்திரிகையாளருக்கு பெரிய ஆச்சரியம். என்னங்க நீ அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு தேவைன்னா நான் சாப்பிடுவேன். அதுக்காக எனக்காக நீங்க எப்படி சாப்பிடாம இருப்பீங்க? இல்லைங்க நம்ம 2 பேரும் சக பயணிகள். நம்ம 2 பேரும் இவ்வளவு நேரம் வந்து பயணம் நீண்ட பயணம் அது. என் கூட தான் நீங்க பயணம் பண்றீங்க. அது எப்படி நீங்க சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிடணும்? அது வந்து எங்களுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி எங்களுக்கு சொல்லவில்லை அப்படின்னு ஒண்ணு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுகிறது. அப்படியா? உங்க நாயகம் எப்போ இருந்தாங்க? எப்ப சொன்னாங்க? இல்ல அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அவரு அதிர்ச்சி இன்னும் ஜாஸ்தியாயிடுது. என்னங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்பவோ சொன்னாங்க அப்படிங்கறது எனக்கு இப்ப கண்ணுக்கு முன்னாடி இவர் நிகழ்த்தி காட்டுகிறார் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஈர்க்கப்படுறார். அப்புறம் சாப்பிடுறாங்க. அப்புறம் நிறைய பேசுறாங்க. அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, அப்ப குர்ஆன்னா என்ன அப்படின்னு பாக்குறாரு. ஒரு முஸ்லிம் வாழ்வியல்களை வந்து ஆராய்ச்சி பண்றாரு. அவர் யாருன்னா அவர் பேர் வந்து லியோபால்டு. அவருடைய பேர் கிறிஸ்தவ யூத சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் வந்து இந்த ரயில் பயணத்தில் இந்த பயணியினுடைய கனிவான நடத்தையினால் அவர் இஸ்லாத்துக்கே வருகிறார். முகமது அசத் என்று பெயர் மாற்றப்படுகிறது. அவர் பெயர் வச்சுக்கிறாரு. ரோட்டு மெக்கா என்ற நூலை எழுதியிருக்கின்றார். ஐஎஃப்டில கூட அவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. ஆக சகோதர சகோதரிகளே நீங்க நல்லா பாருங்க. அப்போ அந்த ரயில் பயணி அந்த ஹதீஸ் அவர் பேணுறதுனால பக்கத்துல இருக்கிறவங்க பசியா இருக்கும்போது நீ மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஹதீஸ் அவங்க பேர்ந்ததுனால இவ்வளவு பெரிய செய்தி போய் சேருகிறது என்று பாருங்க. ஆக ஒரு ஆங்கிலேயரை மாற்றக்கூடிய ஒரு தன்மை ஹதீஸுக்கு இருக்குதா இல்லைங்களா? ஆக அந்த சாகிபி பில் ஜம்ப் அப்படின்னா பக்கத்தில் இருக்கின்ற நண்பர்கள் எந்த சூழலாக இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்வு மூலமாக நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம் அல்லவா?